ஸ்தோத்திரம் பா 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 ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசையா உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நான் பயப்படேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே போற்றி பாடுவோம் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே போற்றி பாடுவோம் யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர் யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர் தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம் தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே போற்றி பாடுவோம் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே போற்றி பாடுவோம் யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர் யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர் தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம் தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம்
பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே. யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோ, தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோ. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். தேவன் மகா மாணவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதித்த பாடி மகிழ்வுகளை போற்றுவோம். கர்த்தர் பாடி மகிழ்ந்ததோட தக்கவர், துதித்த பாடி அவனை மகிமைப்படுத்துவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளின் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், கருத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், தமக்கு பயந்த பிள்ளைகளை பார்க்கவர். கிருபையை நினைத்து போடி பாற்றுவோம், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்
ஓ யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, போற்றி பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஓ ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். மலைகள் பெய்ந்து போனால், பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்ந்து போனால், பர்வதங்கள் அசைந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனாலும், பர்வதங்கள் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மலைகள் பெய்து பர்வதங்கள் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்து போனால், பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மலைகள் பெய்து பர்வதங்கள் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நாமத்தினால் அனனியாவை மேற்கொள்ளுகிற வல்லமை, அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர், அனனியாவை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து அனனியாவின் ஆவிகளை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்பி விடுங்க சாமி. அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம், அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம் எங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த அனனியாவை மேற்கொள்ளுகிற வல்லமையினால் எங்களை ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பி விடுங்கப்பா, நிரப்பி விடுங்கப்பா, நிரப்பி விடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அரக்கா ஷைமா நதுடி அந்தர மல்கர பதுரியா நீமன ரமண கபதுட ரிபல ரமண ஷபதுடரப. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை, அனனியா சபையின் ஆவிகளை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால், அந்த ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையா, அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்கப்பா, 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 நிரப்பிடுங்கப்பா.
நிமல ரமண சகல தொடல அல்மா ரக்க மௌதுரி அந்த ரிமணர ரிபல ரமண சபதட ரிபல ரமண கபதுட ரம துலக ரமண நிமன ரமண சபதுட இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம் 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 இந்த வேளையில ரீமா நர மன சப துடக்கர இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையா அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்க 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 இந்த வேளையில ரீபா சபா லர மன கபா துடா நீமான் கரபது டியாக்கர மன சபதுட ரப துடக்கர மன நீமான் ரபதுல கபதுட ரப சபதுட இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற கிருபை அனனியாவின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற அந்த ஜெப அபிஷேகம் இந்த வேளையில ஒவ்வொருவரையும் நீமான் அரமன சபதுட ரிபல ரமன கபதுட ரப துடக்கர நீமான் ரபன சபதுட ரிப கபதுட இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையா அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா நிரப்புங்க நிமல மன சபா துட கர மன அல்மா ரக்க பௌதுடி ஆந்தர மல்கரபா நிபல ரமன சபதுட ரபா துடல ரமன கபதுட ரபா துடியக்கர நீமன் கரப சியோந்தர மன ரபதுடர நீமன ரமன கபதுட ரபதுட ரபா நிமல ரமன சபதுட ரபா துடக்கல ரமன இயேசுவின் நாமத்தில் அனனியாவை மேற்கொள்ளுகிற அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம் அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லம் எங்களை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில அந்த அபிஷேகம் நிரப்பட்டு அந்த வல்லமைகளை நிரப்பட்டு அந்த வல்லமைகளை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தால் அந்த அபிஷேக வல்லமங்களை ஒவ்வொருவரும் நிரப்பட்டப்பா அந்த அபிஷேக வல்லமங்களை ஒவ்வொருவரும் நிரப்பட்ட ஆண்டவர் அந்த அபிஷேக வல்லமங்களை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் அந்த ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை அனனியாவின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பிடுங்க அந்த அபிஷேகத்தாளர்களை நிரப்பிடுங்கப்பா அந்த கிருபையாளர்களை நிரப்பிடுங்கப்பா அந்த வல்லமையாளர்களை நிரப்பிடுங்கப்பா அந்த வரங்களாளர்களை நிரப்புங்கப்பா ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தாலே நிரப்பி அந்த ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கணும் ஆண்டவர் அனனியாவின் 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 ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கணும் ஆண்டவர் அந்த ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை அனனியாவின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒவ்வொரு அபிஷேக வல்லமை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜோமன் அனனியாவின் ஆவியை கட்டி ஜோமன் அனனியாவின் ஆவியை கட்டி எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தை எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபைகளுக்குள்ள கிரியை செய்கிற இந்த அனனியாவின் ஆவிகள் இந்த அனனியாவின் வல்லமைகள் இந்த அனனியாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை முற்றுமை அழிக்கப்படட்டும் ஆண்டவர் முற்றுமை அழிக்க எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தால் எல்லா அனனியாவின் வல்லமைகள் அனனியாவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முற்றுமை அழிந்து நிர்மலமாய் போவதாக எங்க சபைக்குள்ள கிளை சபைகளுக்குள்ள இந்த அனனியாவின் ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர் இந்த அனனியாவின் ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர் இந்த அனனியாவின் ஆவிகள் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர் எங்க சபைகளுக்குள்ள கிளை சபைகளுக்குள்ள எங்களுக்குள்ள இந்த அனனியாவின் ஆவிகள் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அனனியாவின் ஆவிகள் கிரியை நடப்பிக்கவே கூடாது இந்த அனனியாவின் ஆவிகள் எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா இந்த அனனியாவின் ஆவிகள் எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா எல்லா இயேசுவின் நாமத்தில் எல்லா வாய்களை திறந்து எல்லா ஆவியை நிரம்பி ஜெபி அனனியாவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும் இந்த அனனியாவின் வல்லமைகள் எல்லாம் இந்த அனனியாவின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுதே முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த அனனியாவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முற்றுமாய் நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே
இயேசுவே நாமத்தால் ஆண்டவர் இயேசுவே நாமத்தை எல்லா அனனியாவின் வல்லமைகளை இந்த வேளையில கர்த்தர் முற்றுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும்படி கர்த்தரிய கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளுவீராக. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம். சேனைகள் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போன பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். இயேசுவின் நாமத்தால் ஆண்டு அனனியா சப்பேன் ஆவியாக பயப்பட எதிர்த்து ஜெயிக்கிற அபிஷேகத்தினால் அனனியாவின் ஆவிகளை எதிர்த்து ஆண்டவரை பயப்படாமல் எதிர்த்து நின்று ஜெபிச்சு செய்யமடைக்கிற அபிஷேகத்தால் ஒவ்வொருவரை நிரப்பிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் அனனியாவின் ஆவிகளை எதிர்த்து நின்று ஆண்டவரே அந்த ஆவிக்கு பயப்படாமல் எதிர்த்து நின்று ஜெபிச்சு செய்யமடைக்கிற அபிஷேகம் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும். முதலாவது கிரியை அந்த அனனியாவின் ஆவினுடைய முதலாவது கிரியை தவறு செய்வதற்கு ஆலோசனை கேட்பது. தப்பு பண்றதுக்கு, மறைக்கிறதுக்கு, தவறு செய்வதற்கு, இதுவரைக்கும் யாருமே செய்யாத தவறுகளை செய்வதற்கு ஆலோசனை கேட்பதற்கு துணிகிறது ஆவி எதுன்னா அனனியாவின் ஆவி. இதுவரைக்கும் யாரும் வித்த கிரயத்தை வஞ்சிச்சு வைக்கணும், எடுத்து வைக்கணும், ஒளிச்சு வைக்கணுன்றதுக்கு யாரும் என்ன செய்யலன்னா ஆலோசனை கேட்கல. இதுவரைக்கும் கேட்காத ஒரு ஆலோசனையை யார் பண்றாருன்னா
அனனியா பண்றார். என்ன பண்றார்? இது கொடுக்க கூடாது என்பதற்காக தவறான காரியம், தவறு செய்வதற்கு, தப்பு பண்ணுவதற்கு ஆலோசனை கேட்கிற ஆவி அனனியாவின் ஆவி. தவறு செய்வதற்கு ஆலோசனை கேட்கிற ஆவி அனனியாவின் ஆவி. அது குடும்பத்தில் கேட்கலாம், அது சபையில் கேட்கலாம், அது ஊழியர் இடத்துல கேட்கலாம், அது ஊழியர்கள் இடத்துல கேட்கலாம், எங்க வேணாலும் கேட்கலாம். தவறு செய்வதற்கு ஒருவர் ஆலோசனை கேட்கிறாங்கன்னா அந்த ஆவி தேவ ஆவி அல்ல, அது அனனியாவின் ஆவி. இப்படிப்பட்ட அனனியாவின் ஆவியை கர்த்தர் நம்ம சபைக்குள்ள, கிளை சபைக்குள்ள, நமக்குள்ள, குடும்பத்துள்ள கிரியை செய்யாதபடி அதை முற்றிலும் தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி எல்லா ஸ்தோத்திரமே சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை முற்றுமா நிர்மலமாய் போகட்ட ஆண்டவர், இப்படிமா நிர்மலமாய் போகட்ட ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஷபா லரா மன கபா துடா கரா அல்மா ரக்கா மௌதுடி ஆந்தரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். தவறு செய்வதற்கு ஆலோசனை கேட்க வைக்கிற, தப்பு செய்வதற்கு ஆலோசனை கேட்க வைக்கிற எல்லா அனனியாவின் ஆவிகள், எல்லா அனனியாவின் வல்லமைகள் எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள கிரியை செய்யாதபடி அதை முற்றிலும் தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறையா. தவறு செய்வதற்காக ஆலோசனை கேட்குவதற்கு, தவறு செய்வதற்காக ஆலோசனை கேட்க வைக்கிற எல்லா அனனியாவின் வல்லமைகள், எல்லா அனனியாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை முற்றுமா நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவர், முற்றுமா நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தினால். நீமா லரா மன ஷக்க துடி ஆந்தரா ஏக்கா லதுடி ஆந்தரா. இதுவரைக்கும் யாருமே செய்யாத தவறை செய்வதற்கு ஆண்டவரே தவறான ஆலோசனை ஆண்டவரை கேட்க துணுகிறேன். அப்படிப்பட்ட தவறை செய்வதற்கு ஆலோசனை கேட்க வைக்கிற, ஆலோசனைபடியே செய்ய வைக்க நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள், அப்படிப்பட்ட அனனியாவின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை முற்றுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறையா. அது எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் முற்றுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவர், முற்றுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவர், முற்றுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவர். தவறு செய்வதற்காகவே ஆலோசனை கேட்க பண்ணுகிற, தவறு செய்வதற்காக ஆலோசனை கேட்க தூண்டுகிற, தவறு செய்வதற்காகவே ஆலோசனை ஆண்டவர் நடைமுறைப்படுத்துகிற, அந்த ஆலோசனை அப்படியே செயல்முறைப்படுத்துகிற, தவறு செய்வதற்காகவே அதை நடைமுறைப்படுத்துகிற எல்லா அனனியாவின் வல்லமைகள் இன்னைக்கு எங்க சபைகளை, கிளை சபைகளை முற்றுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். எங்க குடும்பங்கள் ஆண்டவரே, எங்க சபைகள் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமைகள் கிரியை செய்யாதபடி அதை முற்றிலுமாய் தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்பா, ஜெபிக்கிறோம்பா, ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இனி ஒருபோது எங்களுக்குள்ள சபையில, கிளை சபையில கிரியை நடப்பிக்காதபடி, குறிப்பாக குடும்பங்கள்ல கிரியை நடப்பிக்காதபடி, தவறு செய்வதற்காகவே ஆலோசனைகள் இருவரும் கேட்காதபடிக்கு, தப்பு பண்ணுவதற்காக யாரும் செய்யாத ஒன்றை செய்வதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆலோசனை கேட்காதபடிக்கு, இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை செய்வதற்காக ஆலோசனை கேட்க தூண்டுகிற அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இனி எங்களுக்குள்ள சபையில, கிளை சபையில கிரியை செய்யாதபடி அவைகள் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். குறிப்பா நம்ம சபைக்குள்ள யாருமே செய்யாத, நாம் இருக்கிற இடத்துல யாருமே செய்யாத ஒன்றை செய்வதற்காக, தவறான காரியத்தை செய்வதற்கு ஆலோசனை கேட்கிற அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சபையில இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒண்ணு, ஒரு நபர் கூட செய்யாத ஒண்ணு அனனியா செய்ய போறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்காகவே ஆலோசனை கேட்க வைக்கிற அந்த அனனியாவின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. குறிப்பா ஆண்டவர் சபையில ஒரு நபர்கள் கூட, எங்க குடும்பங்கள் இருக்கிற ஒரு நபர்கள் கூட தவறு செய்வதற்காக, எங்க குடும்பங்கள்ல யாருமே செய்யாத ஒன்றை செய்வதற்கு, எங்க சபையில யாருமே செய்யாத ஒன்றை செய்வதற்கு ஒருவரிடத்தில் ஜனங்கள் ஆலோசனை கேட்கவே கூடாது ஆண்டவர். எங்க குடும்பத்துல யாருமே செய்யாத ஒன்றை செய்வதற்கு எங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் ஒருவரிடம் ஆலோசனை கேட்கவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆலோசனை கேட்க தூண்டுகிற அனனியாவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அடிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட அனனியாவின் வல்லமைகள் எங்க சபைகளிலும், கிளை சபைகளிலும், எங்க குடும்பங்களிலும் கிரியை நடப்பிக்காதபடி அழிக்கப்பட்டு போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபைகளை, கிளை சபைகள் ஒருவருமே செய்யாத ஒண்ணு நாங்க செய்வதற்கு ஆலோசனை கேட்கவே கூடாது ஆண்டவர். யாருமே செய்யாத ஒன்றை செய்வதற்கு நாங்கள் ஆலோசனை கேட்கவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆலோசனை கேட்குவதற்கு தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால். தேவன் அப்படி கிரியை செய்வதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். மகத்துவமான தர்ப்பணிகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்ந்து போனாலும்,
பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மலைகள் பெய்ந்து பர்வதங்கள் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இரண்டாவது கிரியை, யார் இடத்துல ஆலோசனை கேட்கணுமோ அவங்களிடத்துல அந்த ஆலோசனை கேட்க விடாது. அனனியா ஒரு காரியம் செய்கிறார் அப்படின்னா யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? பிரதான அப்போஸ்தலன் பேதுரு இருக்கிறார், பேதுருகிட்ட போய் கேட்கணும். யாக்கோபு இருக்கிறார், யோவான் இருக்கிறார், 11 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, மத்திய 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, அவங்கிட்ட போய் கேட்கணும். பர்னபா இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் யார்கிட்ட கேட்கறனா தன் மனைவியிடத்தில் கேட்கிறான். மனைவி நான் பேருக்காக சொல்ல வரல, தனக்கு யார் பிடிக்குமோ இல்லை தான் செயலுக்கு யார் ஒத்து போகிறாங்களோ அவங்களிடத்தில் ஆலோசனை கேட்கும். நம்ம ஒரு தவறு செய்கிறோன்னா அந்த தவறு செய்கிறவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? அந்த தவறுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த தவறுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. அம்னோனை பார்க்குறோம், அந்த அம்னோன் என்ன செய்வான்னு சொன்னால் தவறு செய்கிறவங்க அதுக்கு ஒத்து போகிறவங்கிட்ட தான் என்ன செய்வான்னா ஆலோசனை கேட்குவான். அவன் ஆட்கள் என்ன செய்ய, நல்ல ஆட்கள் போய் என்ன செய்ய மாட்டான், ஆலோசனை கேட்க மாட்டான். அதை போல அந்த அனனியா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஸோ நல்ல கேட்க வேண்டிய நபரிடத்தில் ஆலோசனை கேட்காம தான் செய்கிற செய்கைக்கு யார் ஒத்து போவாங்களோ யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களிடத்துல போய் ஆலோசனை கேட்க வைக்கிற ஆவி இந்த அனனியாவின் ஆவி. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரியான நபர் யாருன்னா தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிருபை பெற்று தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு நபரிடத்தில் என்ன செய்யணும்? இப்போ ஆலோசனை கேட்கணும். ஒரு ஊழியர்கள்னா ஒரு தலைமை போதுற இடத்துல ஆலோசனை கேட்கணும். மற்ற எங்கேயோ ஆலோசனை கேட்கறது இல்லை. ஒரு விசுவாசினா ஒரு சபையின் ஊழியர் இடத்துல ஆலோசனை கேட்கணும். வேறு யாரோட்டும் ஆலோசனை கேட்கறது இல்லை. இந்த அனனியாவை ஆவி என்ன செய்யாதுன்னா கேட்க வேண்டியவங்க கிட்ட அந்த ஆலோசனை கேட்க வைக்காது. தான் செய்கிற தவறுகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவர்களிடத்துல ஆலோசனை கேட்க வைக்கிற ஆவி இந்த அனனியாவின் ஆவி. இந்த அனனியாவின் ஆவியை கர்த்தர் என்றைக்கு அழிச்சு போடணும். நாம நம்ம சபை மக்களும் யார் இடத்துல ஆலோசனை கேட்கணுமோ அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும். ஓசியா 4 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் கட்டையின் இடத்துல ஆலோசனை கேட்க போறாங்க, வேசித்தன ஆவி அவங்களை வழி தப்பி திரிய பண்ணி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சவுலை பார்த்து சொல்லுவார், இஸ்ரவேல தேவன் சாரி ஆகாப்புடைய மகனை பார்த்து சொல்லுவான், இஸ்ரவேல தேவன் இல்லைன்னா சொல்லியா நீ போயிட்டு என்ன வானரகனை கிட்ட போய் நீ எக்ரோனின் தேவன் இடத்துல ஆலோசனை கேட்க போற, இது நிமித்தமா நீ ஏன்னு கட்டெழுந்து சாகவே சாகவாய் அப்படின்னு சொல்லுவான். நம்ம கேட்கிறோம், கேட்க வேண்டிய நபரிடத்தில் ஆலோசனை கேட்காம போறது ஒரு பெரிய தப்பாவே நமக்கு தெரியல. ஆனா தேவனுடைய பார்வையில அது ஜீவனே போகத்தக்கது அளவுக்கு பெரிய தவறு. ஆகாபின் மகன் மரிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆகாபின் மகன் மரிப்பதற்கு காரணமான ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒண்ணுமே சொல்லல. இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னு சொல்லியா நீ எக்ரோனின் தேவனிடத்தில் விசாரிக்க போன, இது நிமித்தமாக நீ ஏறின கட்டெழுந்து சாகவே சாகவாய், நீ பிழைக்க மாட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு எலியா மூலமாக சொல்லி அனுப்புறதை பார்க்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தவறான நபரிடத்தில் ஆலோசனை கேட்கறது ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கும். அந்த கோபத்தின் விளைவு மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு கொண்டு வரும். அப்ப தேவ ஜனங்கள் கேட்க வேண்டிய நபரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். தான் செய்கிற தவறுக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்காம சரியான நபரிடத்துல ஆலோசனை கேட்கிற வழக்கத்தை மாற்றுங்கப்பான்னு வலதகையை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஜோமனுமா, வலதகையை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஜோமனுமா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இந்த வேளையில இயேசுவே நாமத்தில் தகப்பனே, நாங்கள் எங்க சபை மக்கள் எங்க கிளை சபை மக்களும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே யாரிடத்துல நாங்கள் ஆலோசனை கேட்க வேண்டுமோ, யாரிடத்துல நாங்கள் ஆலோசனை சரியான இடத்துல அணுக வேண்டுமோ அவரிடத்துல நாங்கள் ஆலோசனை கேட்கணுமே ஒழிய நாங்க செய்யற தவறுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, நாங்க செய்யற தவறுகளுக்கு ஒத்து போகிறவர்கள், நாங்க செய்யற தவறுகளை கண்டிக்காதவர்கள், நாங்க செய்யற தவறுகளை தவறுன்னு சொல்லாதவர்கள், நாங்க செய்யற தவறுகளை ஊக்குவிக்கிறவர்கள், நாங்க செய்யற தவறுகளை உற்சாகப்படுத்துகிற ஒரு நபரிடத்திலும் நாங்க எந்த ஒரு ஆலோசனை கேட்கவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட கேட்க வைக்கிற ஆண்டவர், நாங்க செய்யற தவறுகளை உற்சாகப்படுத்துகிற, நாங்க செய்யற தவறுகளை ஊக்குவிக்கிற, நாங்க செய்யற தவறுகளுக்கு சப்போர்ட் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஆற்றல் ஆலோசனை கேட்க வைக்கிற இந்த அனனியாவின் ஆவிகள்
இயேசுவின் நாமத்தால் எங்களுக்குள்ள, எங்க சபைகளுக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள கிரியை நடப்பிக்காதபடி அவைகளை எல்லாம் கர்த்தர் அந்த காலையில முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். அவைகளை எல்லாம் தேவன் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இனி எங்க சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். எங்க கிளை சபைகளை கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால் அதை எல்லாம் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அதை எல்லாம் அழிச்சு முற்றிலுமா நிர்மலமாக்கி போடுங்கப்பா ஆண்டவர். நாங்க செய்யற தவறுகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவார்களோ அவர்களிடத்துல ஆலோசனை நாங்க கேட்கறத இன்றையோடு நாங்க தவிர்க்கணும் ஆண்டவரே. இன்றையோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆண்டவரே. நாங்க செய்யறத தவறை தவறாகவும் சரி என்றதை சரியாகவும் துணிக்கிற அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனிடத்துல, அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களிடத்துல, அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களிடத்துல, எங்களுக்காக நியமிக்கப்பட்ட நபர்களிடத்துல நாங்க ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே தவறான அறிவிக்கும் போது அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க முயற்சிக்கிறோமே ஒழிய ஒரு நாளும் ஆண்டவர் தவறை செய்வதற்கு ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஒரு தவறான அவரது ஆலோசனைகளை செய்யக்கூடிய நபர்களா நாங்க இராதபடிக்கு ஆண்டவர் எந்த வேலைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வேலை ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நாள் எங்க தவறுகளுக்கு உதவி செய்கிற, ஒத்து போகிற, சப்போர்ட் பண்ணுகிற, ஆதரவு தெரிவிக்கிற, உற்சாகப்படுத்துகிற எந்த நபரிடத்திலும் நாங்க எந்த ஒரு ஆலோசனை கேட்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகளுக்கு நாங்க வாசலை திறந்து கொடுக்காமல் இருக்க, அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகளுக்கு வாசல் அடைக்கப்பட்டு போக கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகளுக்கு இன்னைக்கு எங்க சபையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் ஆண்டவர். எங்க குடும்பத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் ஆண்டவர். எங்க சிறு பிள்ளைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் ஐயா. குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் ஆண்டவர். ஒவ்வொரு ஆண்களுக்கு பெண்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் ஆண்டவர். தலைவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இனி ஒரு நாள் எங்களுக்குள்ள சபையில கிரியை நடப்பிக்காதவர் அதை முற்றிலுமா வேறெடுத்து போக பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இந்த அனனியாவின் ஆவிகள் எங்க சபையில முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் சாமி. இப்படிப்பட்ட அனனியாவின் வல்லமான சபையில கிரியை நடப்பிக்காதபடி அதை எல்லாம் தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மூணாவது கிரியை மனுஷனிடத்துல நல்ல பேர் எடுத்துக்கணும் என்பதற்காக செயல்பட வைக்கிறது இந்த அனனியாவின் ஆவி. மனுஷர்களிடத்துல இந்த நல்ல பேர் எடுத்துக்கணும். ஏன் அந்த நிலத்தை பத்து கொண்டு போய் பேதுரு கையில கொடுக்கிறார். கொண்டு போய் என்ன செய்யறாரு? பேதுரு கையில கொடுக்கிறார். மேலக்கிற வசனமெல்லாம் சொல்லுது எல்லாரும் கொண்டு போய் பாதத்தில் வைக்கிறாங்க. ஆனா அணைய கொண்டு போய் பேதுரு கையில கொடுக்கிறார். எல்லாரும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலனுடைய பாதத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலை? அது கொடுத்து காக்கல. ஆனால் அனனியா கொண்டு போயிட்டு கையில் கொடுக்கிறார். என்ன காரணம்? கையில் கொடுக்கறது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நோக்கங்கள் என்ன? அவனுக்கு என்னது? அனனியாவை என்ன செய்கிறாரு? நெல்லையை வித்து கொண்டு வந்து கொடுத்துட்டார் என்று மனுஷனிடத்தில் ஒரு நல்ல பெயர் பெற வேண்டும் என்பதற்காக செயல்படுகிற ஆவி அனனியாவின் ஆவி. மனுஷன் தேவன் ஒரு ஊழியர்களை கொடுத்து ஜெபிச்சு ஆசுவத்தை பெறுவது தவறல்ல. தவறாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது, தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆனால் மனிதர்களை முன்பாக இல்லை ஊழியர்களோ மற்றவர்கள் நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும், நமக்கு நம்மளை பற்றி உயர்வாக பேசணுன்றதுக்காக நம்ம செய்கிற ஆவி தான் அனனியாவின் ஆவி. கொடுத்து நம்ம ஜெபிப்பது தவறல்ல, பாவம் அல்ல, அது நல்லது, அது ஆசீர்வாதம். ஊழியக்காரன் கையில் கொடுத்து ஜெபிக்கிறது ஆசீர்வாதம். ஆனால் அதே நோக்கம் என்ன? இவர்கள் நாங்கள் நல்ல பேர் எடுக்கணும், அவங்க நல்லவங்களை சொல்லணும், நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வோமானால் அந்த ஆவி அனனியாவின் ஆவி எல்லாரும் காலில் கொண்டு வச்சாங்க. பேதுரு காலில் கொண்டு போயிட்டு அனனியா வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கணும். ஆனால் பேதுரு கொண்டு அனனியா காலில் வைக்கல, அவர் கையில் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. எதுக்காக? பேதுரு என்ன செய்யணும்? இந்த அனனியாவை பற்றி புகழ்ந்து பேசணும். அனனியாவை பற்றி நல்லவனை பேதுரு நினைக்கணும், நல்லவங்கன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு செயல்படுகிற ஆவி இந்த அனனியாவின் ஆவி. மனுஷனிடத்தில் நல்ல பேர் பெற வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிற ஆவி. இனி நம்ம சபைக்குள்ள கிளை சபைக்குள்ள கிரிய செய்வே கூடாது. ஆண்டவர் இயேசு
சொல்லுவா, உனது வலது கை செய்யறத இடது கை அறியாது இருக்கட்டும்னுவா. அப்போ வலது கை செய்யறத கூட இடது கை தெரியாத அளவுக்கு நம்ம மறைந்திருக்கணும், நம்ம மறைச்சிருக்கணும் என்பதை விரும்பணுமே ஒழிய நல்ல பேரை எடுக்கணுன்றதுக்காக ஒரு காரியத்தை நம்ம செய்வோமானால் அந்த ஆவி அனனியாவை ஆவி, அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு நம்ம சபைக்குள்ள, நமக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள, நம்ம பிள்ளைகளுக்குள்ள கிரிய செய்யாதபடி முற்றிலுமா தேவனை அடிச்சு நிர்மலமாக்கி போடும்படியா எல்லா ஸ்தோத்திரமும் வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் மனுஷனிடத்தில் நல்ல பேரை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்ய வைக்கிற அனனியாவின் ஆவிகள் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தை முற்றுமாய் அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தை முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறையா. இந்த வேளை மனுஷர்களுக்கு முன்பாக மனிதர்கள் ஆண்டவரே நம்மை பற்றி பெருமையாய் பேச வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும், நம்மளை பற்றி நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும், மற்றும் அவர்கள் நல்லவர் என்று நம்ம சொல்ல வேண்டும் என்பதற்காகவே செய்ய வைக்கிற இந்த அனனியாவின் ஆவிகள், இந்த அனனியாவின் வல்லமைகள் இனி எங்களுக்குள்ள, எங்க சபைக்குள்ள, எங்க கிளை சபைகளுக்குள்ள, எங்க குடும்பங்களுக்குள்ள, சிறு பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள, ஆண்களுக்குள்ள, பெண்களுக்குள்ள, வயதான தகப்பன் தாய்மார்களுக்குள்ள, குறிப்பா தலைவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட வல்லமைகள் கிரிய செய்யாதபடி, இந்த அனனியாவின் ஆவிகள் கிரிய செய்யாதபடி அவைகளை முற்றுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறையா. அப்படிப்பட்ட அனனியாவின் வல்லமைகளை செயலிழந்து போக பண்ணும்படி ஜெபிக்கிறையா. அப்படிப்பட்ட வல்லமைகளை நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறையா. அப்படிப்பட்ட வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த அனனியாவின் ஆவிக்கு ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். எங்க குடும்பத்தில் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். எங்க சபையில் நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். இப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை முற்றுமா செயலிழந்து போக பண்ணி ஆண்டவரே வேற இருக்கப்பட்டு போக பண்ணி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே நாங்கள் செய்யற நன்மைகள் எங்களுக்கே ஆபத்தா முடிந்து விடாதபடி, நாங்கள் செய்யற காரியங்கள் எங்களுக்கே ஆபத்தா முடிந்து விடாதபடிக்கு அதற்கு காரணமாக இருக்கிற, அதுக்கு துணையாக இருக்கிற இப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றுமாய் அழித்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். மனிதனிடத்தில் நல்ல பேரை பெற வேண்டும் என்று ஆண்டவர் செய்வதற்காக தூண்டுகிற, ஏவுகிற, உற்சாகப்படுத்துகிற இந்த அனனியாவின் ஆவிகள் எங்க சபையில, கிளை சபையில கிரிய செய்யாதபடி முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சபையில கிரிய செய்யக்கூடாது சாமி, எங்களுக்குள்ள கிரிய செஞ்சிடக்கூடாது ஐயா. மனுஷனிடத்தில் நல்ல பேரை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்க எதையுமே செஞ்சிடக்கூடாது ஆண்டவர், நாங்க எதையுமே நடிப்பிச்சிடக்கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட அனனியாவை ஆவிக்கு நாங்க இடம் கொடுத்துடவே கூடாது இயேசுவின் நாமத்தினால சுவாமி. இழந்து போகணும் இயேசுவின் நாமத்தால். இனி அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிகள் சபையில தலையெடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தினால சுவாமி. கர்த்தர் அப்படி கிரிய செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சாமி. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நாலாவது கிரியை மற்ற மனுஷர்களை போலவே தானும் இருக்கிறோம் என்று காட்டுகிறது அனனியாவின் ஆவி. மற்றவங்களை போல தான் நானும் இருக்கிறேன், உங்களை போல தான் நானும் இருக்கிறேன். பறவைக்கு பல்லும் இருக்குது, காலும் இருக்குது. பல்லு இருக்கிற பறவை மிருகட்ட போய் சொல்லும், நானும் உங்களை போல தான் மிருகம். ஆனால் ரெண்டாவது சொல்லும், உங்களை போல தான் நானும் பறவை, எனக்கு ரெக்கை இருக்குது. அந்த வவ்வாலை சொல்லும் அப்படின்னு, அதுக்கு பல்லும் இருக்குது, ரெக்கையும் இருக்குது. வவ்வாலை போல் எனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, மற்றவங்களை போல தான் நானும் இருக்கிறேன், உங்களை போல தான் நானும் இருக்கிறேன்னு காட்டுவதற்காக ஜனங்கள் நம்மளை தப்பாக நினைச்சிடக்கூடாது. உங்களை போல, ஓ நம்ம விற்றதை போல் அனனியா வித்துட்டாரு, நம்ம கொடுத்ததை போல் அனனியாவும் கொடுத்துட்டாரு, அனனியா கொடுக்கலனாக்க ஓ அனனியா நம்மளாம் கொடுத்துட்டோம், அனனியா கொடுக்கலையேன்னு தப்பாக பேசுவாங்களே. தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக, உங்களை போல தான் நானும் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக செயல்படுகிற ஆவி அனனியாவின் ஆவி. மற்றவன் நம்மளை தவறாக நினைத்து விடக்கூடாது, உங்களை போல தான் நானும் இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட ரெண்டு நினைவுகளோடு கூட ஒரு காரியத்தை செய்ய வைக்கிற ஆவி அனனியா ஆவி. இந்த ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி பக்கத்தில் கையை பிடிச்ச ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தில் கையை பிடிச்ச ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தில் கையை பிடிச்ச எல்லா ஆவி நிரம்பிச்சபிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உங்களை போலவே நானும் இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவளை போல தன்னையும் காட்டுகிற இந்த அனனியாவின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி
நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, மற்றவர்கள் நம்மளை தவறா நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வதற்காக தூண்டுகிற இந்த அனனியாவின் ஆவியை கர்த்தர் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால் ரக்கா ஷேமா நாத்துடி ஆந்தரா எல்லா வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க, எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க, எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால் மற்றவர்களைப் போல நானும் இருக்கிறோம் என்று ஆண்டவர், நம்மளைப் போல அவர்களும் இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் ஆண்டவரே துதிக்கிறமையா நம்மை கொஞ்சம் தவறாய் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் உங்களைப் போல நானும் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காகவும் ஒரு காரியத்தை செய்வோமானால் அந்த காரியம் அனனியாவின் ஆவி என்பது இன்றைக்கு நாங்கள் அறிந்து, இன்றைக்கு நாங்கள் புரிந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாதபடி, அப்படிப்பட்ட ஒரு செயல் மூலமாக நாங்கள் செய்யாதபடி அவைகள் எல்லாம் தவிர்த்து விடுவதற்கு இந்த வேளையில கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 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 மற்றவர்கள் நம்மை தவறாய் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் எதையுமே செய்து விடக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்கள் நம்மளை தவறாய் நினைத்துவிடக் கூடாது. மற்றவர்களை போல நானும் இருக்கிறேன் என்று தன்னை காட்டுவதற்காக, நம்மை வெளிக்காட்டுவதற்காக நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு ஏவுகிற, அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு தூண்டுகிற இந்த அனனியாவின் ஆவிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த காரியத்திலும் அதை ஜெபிக்கிறதா இருக்கலாம், கொடுக்கிறதா இருக்கலாம், தாங்கிறதா இருக்கலாம், செயல்படுறதா இருக்கலாம். மற்றவங்களைப் போல நானும் இருக்கிறேன், மற்றவர்கள் எதிலும் குறைந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் விளங்க பண்ணுவதற்காக, நினைப்பதற்காக, மற்றவர்களை காட்டுவதற்காக நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது ஆண்டவர். அப்படி செய்வதற்கு தூண்டுகிற இந்த அனனியாவின் ஆவிகள் அழிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. மற்றவங்க அபிஷேகத்தை நிரம்புவது போல நான் அபிஷேகத்தை நிரம்புறேன். மற்றவங்க அந்நிய பாஷை பேசுறது போல நானும் அந்நிய பாஷை பேசுறேன். மற்றவங்க கொடுக்கறது போல நானும் கொடுக்கிறேன். மற்றவங்க ஊழியம் செய்யறது போல நானும் செய்யறேன். மற்றவங்களை போல தான் நானும் இருக்கேன் என்று சொல்லி மற்றவங்களை போல தானும் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக, செய்வதற்காகவே ஏவுகிற தூண்டுகிற இந்த அனனியாவின் ஆவிகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. முறியடிச்சு போடுகிறோம் ஆண்டவர். எங்களுக்குள்ள சபைக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமைகள், குறிப்பாக குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமைகள் கிரிய நடப்பி கூடாது இயேசுவின் நாமத்தினால சுவாமி. நிர்மூலமாக்கி போடுவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படே. பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெய்ந்து போனால், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நம்முடைய அஞ்சாவது கிரியை, செய்கிற தவறை கேட்டாலும் மறைக்கிறது அனனியாவின் ஆவி. செய்த தவறை மறைக்கிறது அது வேறு, அது சத்துரு. ஆனால் இந்த அனனியாவை என்ன செய்யும்? செய்த தவறை கேட்டால் கூட என்ன செய்யும்? அதை ஒத்துக்காம அதை மறைக்கும். கேட்டால் கூட பேதுரு கேட்குறார், இவளுக்கு தான் வித்தீங்களா, உண்மையை சொல்லு அப்படின்னு. ஆனாலும் என்ன செய்கிறார்னா அந்த தவறை மறைக்கிறது அது முயற்சிச்சாரே தவிர அதை வெளிக்கொண்டு வரக்க என்ன செய்யலை, ஒரு நாள் முயற்சிக்கலை. வேத நமக்கு சொல்ல நீதிமன்றம் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான் இரக்கம் பெறுவான். எங்கே அதை அறிக்கை பண்ணணுமோ அங்கே அறிக்கை பண்ணிடணும். யாருக்கு முன்னாடி மறைக்கக்கூடாதோ அவனுக்கு முன்னாடி அதை மறைக்கிறதே தவறு. ஆனால் கேட்ட பிறகு கேட்டும் அதை மறைக்கிறாங்கன்னா அது அதை விட பெரிய தவறு என்பதை அன்னையாவின் ஆவிக்கு தெரியல. அந்த அனனியாவி என்ன செய்யும்? செய்கிற தவறை நம்ம கேட்டா கூட அந்த தவறை ஒத்துக்காம மறைக்க வைக்கிறது அனனியாவின் ஆவி. அந்த ஆவியை கர்த்தர் என்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி எல்லா நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கலாமா? எல்லா நேர் முழங்கால் நின்று ஜெபிப்போமா? நெடு முழங்கால நின்று ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் செய்கிற தவறுகள் நாங்கள் கேட்கும் போது, ஆண்டவரே கேட்கப்படும் போது நேரடியாக கேட்கலாம், மறைமுகமாக கேட்கலாம், செய்தி மூலமாக கேட்கலாம், அறிவிப்பு மூலமா கேட்கலாம், வேத வசனம் மூலமா கேட்கலாம், ஆலோசனை மூலமா கேட்கலாம், மற்றவங்களை சுற்றி காட்டுவதை போல கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆண்டவரே எங்க தவறுகளை நாங்கள் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கணுமே ஒழிய இந்த அனனியாவின் ஆவியை போல ஆண்டவரே நாங்கள் செய்த தவறுகளை கேட்டா கூட நாங்கள் மறைக்கிற ஒரு நபராக ஒரு நாள் இருந்து விடவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இந்த அனனியாவின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த அனனியாவின் ஆவிக்கு நாங்கள் ஒரு நாள் இடம் அளிச்சிடவே கூடாது ஆண்டவரே. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே, 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 ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம், இந்த வேலையில அர்ப்பணிக்கிறோம், இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ரக்க ஷேமா நத்துடியா நீமான ரமண கபதுடா ரீகல ரமண ஷபதுடியா நீமான ரமண கபதுடா ரப கபதடரா நீமான ரப எல்லா வாய்களை தந்து வாய்களை எல்லாம் ஜெபிங்க. முக்கியமான குறிப்பு இது, முக்கியமான குறிப்பு இது. நாம் செய்கிற தவற கேட்டா கூட அதை மறைக்கிறது அனனியாவின் ஆவி. நாம் செய்கிற தவற நேரடியா கேட்டா கூட அதை மறைக்கிறது அனனியாவின் ஆவி. இப்படிப்பட்ட அனனியாவின் ஆவி இன்னைக்கு நம்ம சபையில கிரியை செய்யவே கூடாது, கிளை சபைகளை கிரியை செய்யவே கூடாது. செய்கிற தவறை கேட்கும் போது அதை மனப்பூர்வமா ஒத்துக்கொள்ளுகிற அனுபவங்கள் இருக்கணுமே ஒழிய, பாவத்தை மறைக்காம அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற நபர்களை இருக்கணுமே ஒழிய, நாங்க ஒரு நாளும் நம்ம செய்யற தவறை நேரடியாக கேட்கும் போது கூட அந்த தவறை மறைத்து அந்த தவறை நியாயப்படுத்தி அதை மறைப்பதற்கான காரியத்தை ஈடுபடுகிறது அனனியாவின் ஆவி. அந்த அனனியாவின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கிய பொருள் நம்ம பிள்ளைகளுக்குள்ள, குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்குள்ள செய்கிற தவறை பெற்றோர் கேட்கும் போது அதை நேரடியாகவே மறைக்கிறது அனனியாவின் ஆவி. அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிக இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படணும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படணும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் நாங்க செய்கிற தவறுகளை ஆண்டவர் எங்களை ஒருவேளை கேட்கும் போது அதை நேரடியாக கேட்கலாம், மறைமுகமா கேட்கலாம். அதை மனப்பூர்வமா நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிற அறிக்கை இடுகிற நபர்களா நாங்க இருக்கணுமே ஒழிய, இந்த அனனியாவை போல மறைக்கிற நபர்களா நாங்க செய்யற தவறுகளை கேட்கும் போது கூட அதை மறைக்கிற நபர்களா இந்த அனனியாவின் ஆவிக்கு எங்களுக்குள்ள இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். இடம் கொடுத்துடவே கூடாது ஐயா. அப்படிப்பட்ட அனனியாவின் ஆவிக இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபையில குடும்பங்களை கிரியை செய்யாதவரை அழிச்சு நீர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இந்த அனனியாவின் ஆவிக்கு இடம் கொடுத்து எங்களுக்கு நாங்களே பாதிப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கூடாது ஆண்டவர். எங்களுக்கு நாங்களே பாதிப்பை உண்டாக்கி கொள்ள கூடாது ஆண்டவர். எங்க பாதிப்புகளுக்கு நாங்களே காரணமாய் மாறிவிடக் கூடாது ஆண்டவர். எங்க பாதிப்புகளுக்கு நாங்களே காரணமாய் மாறிவிடக் கூடாது ஆண்டவர். கர்த்தர் இறங்குவீராக, தேவன் இறங்குவீராக, தேவன் இறங்குவீராக, தேவன் இறங்குவீராக, தேவன் இறங்குவீராக, தேவன் இறங்குவீராக. அல்மா ரக்க ஷேமா நத்தோடி ஆந்தர நீமன ரமண கபதுட ரிபல ரமண ஷபதுட ரப நீமன ரமண கபதுட ரபதல் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அந்த அனனியாவின் ஆவிக முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தேவன் கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆறாவது கிரியை, மற்றவனிடத்தில் கொடுக்கிறத வாங்கணும்னு விரும்புகிறது, மற்றவன் நம்முடைய காரியங்களை கொடுக்கணும்னு விரும்பாத போறது அனனியாவின் ஆவி. எல்லாரும் நிலத்தின் கிரயத்தை விற்று அப்போஸ்தலரை பார்த்து கொண்டு வைப்பார்கள். பைபிள் சொல்றது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவனவர்களுக்கு தேவைக்கு தக்கபடி அவர்களை பகிர்ந்து கொடுப்பார்கள் என்று. அப்படின்னா அவங்க மற்றவங்க கொடுத்தது எல்லாருக்கும் என்ன கொண்டு வந்துச்சு? நிறைவை கொண்டு வந்துச்சு. இந்த அனனியாவும் அதில் வாங்கின ஒரு நபர். யார் இடத்துல? முதல்ல கொண்டு வந்து கொடுத்தவங்க இடத்துல வாங்கின நபர் யாருன்னா இந்த அனனியாவும் ஒரு ஆள். ஆனால் மற்றவடத்தை நம்ம வாங்கணுமே, நம்மளது மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணுன்ற எண்ணம் யாருக்கு இல்லைன்னா இந்த அனனியாவுக்கு இல்லை. ஒருவேளை அந்த அனனியா எடுத்து வச்சது கொஞ்சம் பேருக்கு அது பத்தாம போயிருக்கோம்னா, கிடைக்காம போயிருக்குன்னா அவ்வளோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதான் பவுல் சொல்லுவா, வாங்குவதை பார்க்கிறோம் கொடுப்பதே பாக்கியம் என்று. செலவு பண்ணுவதற்கும் செலவு பண்ணப்படுவதற்கும் நாங்கள் போதிக்கப்பட்டோம். எந்த அளவுக்கு நம்ம வாங்குவதற்கு பிரயாசம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுப்பதற்கு பிரயாசம் எடுப்பது தான் தேவனுடைய ஆவி. அதுதான் தேவனுடைய கிரியை, அதுதான் தேவனுடைய பிரமாணம். என்ன பிரமாணம்? நாம் ஏழைகளாக இருக்கும்போது மற்றவனுடைய பணம் நமக்கு உதவினதை போல மற்றவர்கள் ஏழையாக இருக்கும்போது நம்ம பணம் மற்றவர்களுக்கு உதவணும். இதுதான் சமநிலை பிரமாணம். நம்ம கஷ்டப்படும் போது ஒருவர் நமக்கு உதவி செய்கிறாங்க, அதே மாதிரி மற்றவங்க கஷ்டப்படும் போது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்வது, இதுதான் சமநிலை பிரமாணம். இந்த சமநிலை பிரமாணத்தை யார் மறந்துட்டார்னா அனனியா மறந்தாச்சு. இந்த சமநிலை பிரமாணத்தை அனனியா மீறியாச்சு. வாங்குவதற்கு முயற்சிக்கிற அனனியா கொடுப்பதற்கு என்ன செய்யறனா முயற்சிக்கவே இல்லை. அந்த முயற்சி அப்படிப்பட்ட ஒரு நபர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆவி நம்ம சபைகளுக்குள்ள கிளை சபைகளை கிரியை செய்யவே கூடாது. எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் வாங்கணும்னு விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கணும். எந்த
எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க நமக்கு ஜெபிக்கணும் விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எந்த அளவுக்கு மற்றவங்க நம்மளை விசாரிக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் மற்றவங்களை விசாரிக்கிறவங்க இருக்கணும். அதுதான் சமநிலை பிரமாணம். அந்த சமநிலை பிரமாணத்தை இன்னைக்கு மீற வைக்கிறது அனனியாவின் ஆவி. இந்த 6வது கிரியை கர்த்தர் முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? வாங்குவதற்கு உற்சாகம் காட்டுகிற அனனியாவின் ஆவி, கொடுப்பதற்கு உற்சாகம் காட்டாத போகிறது இந்த அனனியாவின் ஆவி. நம்ம வாங்குவதற்கு மாத்திரமல்ல, கொடுப்பதற்கு உற்சாகம் காட்டக்கூடியது தான் தேவனுடைய ஆவி. அந்த தேவ ஆவி தான் எங்களுக்குள்ள கிரியை செய்யணுமே ஒழிய, ஆண்டவரே ஒரு நாளும் இந்த அனனியாவின் ஆவியை போல நாங்க வாங்குவதற்கு மாத்திரம் உற்சாகம் காட்டி கொடுப்பதற்கு உற்சாகம் இல்லாம போயிடவே கூடாது. ஆண்டவரே ஒரு நாள் இந்த அனனியாவின் ஆவிக்கு நாங்க இடம் கொடுத்துடவே கூடாது. ஆண்டவர் எந்த அளவுக்கு வாங்க வேண்டும் என்ற விருப்பமும் வாஞ்சையும் ஆசையும் தாகமும் எங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாங்களும் கொடுக்கணும். ஆண்டவரை செயல்படணும், விசாரிக்கணும், ஜெபிக்கணும், தாங்கணும், செயல்படணும் என்ற அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களா, அப்படிப்பட்ட தேவ ஆவிய உள்ளவர்களா நாங்கள் எங்கள் சபை மக்களும் கிளை சபை மக்களும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களும் இருக்கணுமே ஒழிய நாங்கள் வாங்குவதில் மாத்திரமே குறியாக இருக்கிறோம், கொடுப்பதற்கு விருப்பம் காட்டாத நபர்களா இருக்கிறோம் என்றால் இந்த அனனியாவின் ஆவிக்கு இனிமே நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தால் நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அனனியாவின் ஆவியை எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபையில கிரியை ஆண்டவரே குடும்பத்துள்ள கிரியை நடப்பிக்காதபடி அவைகளை முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். பொல்லாத அந்தகார வல்லமை இந்த அனனியாவின் ஆவி இயேசுவின் நாமத்தை எங்கள் சபையில கிரியை நடப்பிக்காதபடி வாங்குவதற்கு மாட்ட உற்சாகம் எடுத்து கொடுப்பதற்கு உற்சாகம் இல்லாம போக பண்ணுகிற இந்த அனனியாவின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க சார். இந்த அனனியாவின் ஆவியை கர்த்தர் அழிச்சு ஒண்ணுமில்லாமாக்கி போடுங்க இயேசுவின் நாமம். இப்படிப்பட்ட அனனியாவின் ஆவி இனி எங்களுக்குள்ள சபையில கிளை சபையில கிரியை நடப்பிக்காதபடி வேற அறுக்கப்பட்டு போக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால. சபைக்கு கொடுக்க வேண்டியது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது, தேவ ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது கூட எங்களால் கொடுக்க முழுதுக்கு உற்சாகம் காட்டாதபடி எங்க உற்சாகத்தை கெடுக்கிற, உற்சாகத்தை குறைக்கிற எல்லா விதமான அனனியாவின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நாங்க வாங்குவதற்கு எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறோமோ அதே அளவுக்கு கொடுப்பதற்கு உற்சாகமா இருக்கிற அப்படிப்பட்ட தேவ ஆவி எங்களுக்குள்ள இருக்கணும் சாமி. ஆண்டவரே நீங்க வாங்குவதற்கு 1 மடங்கு வாங்கி அதை 100 மடங்கு திருப்பி கொடுக்க உற்சாகம் உள்ளவர்களா இருக்கிறத போல நாங்க வாங்குவதை விட அதிகமா கொடுப்பதற்கு உற்சாகம் உள்ளவர்களா அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா நாங்க இருக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்க 1 பாகம் கொடுத்தோம், நீங்களுக்கு 10 பாகமா திருப்பி கொடுக்க உற்சாகமா இருக்கிறத போல அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா நாங்க வாங்குவதை விட அதிகமான கொடுக்கணும் என்ற அப்படி உற்சாகம் இருக்கணும் ஐயா. நாங்க வாங்குவதை பார்க்கலாம் ஒரு நாளை குறைச்சு கொடுக்கணும்ன்ற எண்ணங்கள், குறைத்து கொடுக்கணும்ன்ற மனப்பக்குவம் எங்களுக்குள்ள அந்த அனனியாவின் ஆவி கிரியை செய்யவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். கிரியை செய்யவே கூடாது சாம். கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். 7வது கிரியை துணிகரமாய் பொய் சொல்ல வைக்கிறது. ஒரு தேவ மனுஷனிடத்துல, ஒரு அபிஷேகம் பற்ற நபரிடத்துல துணிகரமாய் பொய் சொல்ல வைக்கிறது இந்த அனனியாவின் ஆவி. ஆதி சபையில இப்படிப்பட்ட துணிகரமான பொய்களை யாருமே சொன்னதில்லை. ஆண்டவர் இயேசுவின் நாட்களிலிருந்து பார்க்குறோம், யூதாஸோட மறைச்சரை தவிர ஆண்டவரத்தில் துணிகரமாக என்ன செய்யலாம் பொய் சொல்லலை. ஆண்டவர் துணிகரமாக பொய் சொல்லலை. ஆனால் அனனியா என்ன செய்கிறாரு, பேதுருவிடத்தில் துணிகரமாக செஞ்ச தவறை மறைச்சி, கேட்டமதை கூட மறைச்சி பொய் சொல்கிறான். அவரே சொல்கிறது சாத்தவன் பொய் சொல்லும்படி சாத்தவன் இருதயத்தை நிரப்பினது என்னப்பான்னு கேட்குற அளவுக்கு அவனுடைய காரியம் இருந்தது. துணிகரமாக பொய் சொல்கிறது தேவ மனுஷனிடத்தில், ஊழியர்களிடத்தில், தேவனிடத்தில், தேவ ஜனங்களிடத்தில் துணிகரமாக பொய் சொல்கிறது அனனியா ஆவி. இந்த 7வது கிரியக்கத்தை அழிக்கும்படி பக்கத்தில் கையை பிடிச்சி நல்லா பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. முக்கியமான குறிப்பு இது, ரொம்ப பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டிய குறிப்பு. தேவனிடத்திலும், தேவ மனிதர்களிடத்திலும், தேவ ஜனங்களிடத்திலும்
இடத்திலும் துணிகரமா பொய் சொல்ல வைக்கிற இந்த அனனியாவின் ஆவிய கத்தர் இன்னைக்கு நம்ம சபையில, கிளை சபையில, குடும்பத்துல கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி இந்த 7வது கிரிகளுக்காக எல்லா பாரம் எடுத்து ஜெபிப்போமா? எல்லா பாரம் எடுத்து ஜெபிப்போமா? இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் தேவனே 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 தேவனே, இப்படிப்பட்ட துணிகரமா பொய் சொல்ல வைக்கிற இந்த அனனியாவின் ஆவிகள் இது எங்க சபையில, கிளை சபையில கிரிய செய்யவே கூடாது ஐயா. எங்களுக்குள்ள கிரிய செய்யவே கூடாது ஆண்டவரே. நாங்க ஒரு நாளும் தேவனிடத்திலும், தேவ மனிதர்களிடத்திலும், ஆண்டவரே சபையினிடத்திலும், சபை மக்களிடத்திலும் துணிகரமான ஒரு பொய்யை நாங்க சொல்லவே கூடாது ஆண்டவர். துணிகரமான பொய்யை நாங்க சொல்லவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் இறங்குவீராக, 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 இறங்குவீராக. இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில் துணிகரமா பொய் சொல்ல வைக்கிற, துணிகரமா பொய் சொல்ல ஏவுகிற, துணிகரமா பொய் சொல்ல தூண்டுகிற, செய்கிற சொல்லுகிற பொய்யை தப்புன்னு கூட நினைக்காத அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிற பொல்லாத அனனியாவின் ஆவிகள், பொல்லாத அனனியாவின் வல்லமைகள் இந்த வேளையில கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இந்த வேளையில கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுங்க ஆண்டவர். இந்த வேளையில கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவே நாமத்தால். இயேசு பாரமோடு ஜெபிங்க, பாரவரோடு ஜெபிங்க. முக்கியமான குறிப்பு, முக்கியமான குறிப்பு. பிள்ளைகள் பெற்றோர்ல பொய் சொல்றது, கணவன் மனைவிடத்துல பொய் சொல்றது, மனைவி கணவனிடத்துல பொய் சொல்றது, சபை மக்கள் ஊழியக்காரத்துல பொய் சொல்றது, ஊழியக்காரர்கள் சபை மக்களிடத்துல பொய் சொல்றது. அப்படிப்பட்ட பொய்யை துணிகரமா செய்ய தூண்டுகிற, துணிகரமா பொய் சொல்ல வைக்கிற இந்த அனனியாவின் ஆவிகள் இனி எங்களுக்குள்ள சபையில, கிளை சபையில, குடும்பத்துல கிரிய நடப்பிக்காதபடி அவைகள் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் நாங்க துணிகரமா பொய் சொல்ற நபர்களா நாங்க இருந்து விடவே கூடாது ஆண்டவர். ஒரு நாள் நாங்க துணிகரமா தேவன் சமூகத்தில் பொய் சொல்ற நபர்களா இருந்து விடவே கூடாது இயேசுவின் நாமம். அப்படிப்பட்ட துணிகரமா பொய் சொல்ல வைக்கிற எல்லா அனனியாவின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சமூகத்தில் கூடி வந்து துதிக்கவும், பாடவும், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும் எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி, எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், இந்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து ஆஸ்வதிங்கப்பா. நாங்கள் சரியா ஜெபிச்சோம் என்பதனால கேட்கல சாமி, உன் இரக்கத்தையும் கிருபையை நம்பி நாங்கள் கேட்கிறோம். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து ஆஸ்வதிக்கிற உன்னதமான கிருபைகள் நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறைகளை, குற்றங்களை மன்னித்து இன்னும் நாங்கள் நேர்த்தியாக செமையை செய்வதற்கு அதிகமான கிருபைகளை எங்களை ஒவ்வொருவருக்கு தந்து எங்களை வழிநடத்தி காத்து ஆளுகை செய்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். கத்தப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கத்தோடு ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம்.